ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய தமிழக ஆறுகள்ன்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தமிழக ஆறுகளை 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. 3 பிரிவு: வடப்பிரிவு, மத்திய பிரிவு, தென் பிரிவு. இந்த வடப்பிரிவில் தென்பெண்ணை ஆறு, பாலாறு. மத்திய பிரிவில் காவிரி. தென் பிரிவில் தாமிரபரணி, வைகை. மேலே வடப்பிரிவும் மத்திய பிரிவும் கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகக்கூடிய ஆறுகள்: பாலாறு, தென்பெண்ணை, காவிரி. கீழே தெற்கே இருக்கக்கூடிய தாமிரபரணியும் வைகையும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் தாமிரபரணியும் வைகையும். காவிரி ஆறுடைய மொத்தம் பாயக்கூடிய நீளம் எவ்வளோன்னா 850 கிலோமீட்டர். காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரி குன்று கூர்க் மாவட்டம் தலைக்காவிரி என்னும் இடத்துல தான் காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. அங்கே உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் உள்ள ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவியில் தான் இங்கே தமிழகத்தில் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ மொத்தமாக தமிழகத்தில் பாயக்கூடிய நீளம் 416 கிலோமீட்டர். காவிரியுடைய கிளையாறுகள் 2 சொல்கிறாங்க. கிளையாறுகள் 2: கொலேருன் அல்லது கொள்ளிடம். அதுதான் அதோடைய கிளையாறுகளை 2ஆக பிரிக்கிறாங்க. வடக்கிளை, தென்கிளைன்னு பிரிக்கிறாங்க. அந்த வடக்கிளை தான் கொலேருன் என்ற கொள்ளிடம். தென்கிளை காவிரி அல்லது வெறும் காவிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய துணை ஆறுகள் 3 சொல்கிறாங்க: பவானி, அமராவதி, நொய்யல். இது 3 காவிரியுடைய துணை ஆறுகள். அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறு எது? பெரியார் ஆறு எங்கே கலக்கும்னா அரபிக்கடலில் கலக்கும். அப்போ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுனாலும் பெரியாறு. தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு எது? தாமிரபரணி. வடகிளை காவிரியும் தென்கிளை காவிரியும் இணைந்து உருவாக்கும் தீவு ஸ்ரீரங்கம் தீவு. வடகிளை காவிரின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வடகிளை காவிரிங்கிறது கொள்ளிடம் அல்லது கொலேருன். தென்கிளை காவிரி என்பது காவிரி அல்லது தென்கிளை காவிரி. இது 2ம் இணைந்து தான் ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது. காவிரியுடைய கிளையாறுகளால் டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட வலைப்பின்னல் போன்ற அமைப்பை தான் தென்னிந்தியாவோட தோட்டம்னு அழைக்கிறாங்க. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. இதை கட்டியவர் கரிகால சோழன். கல்லணை எங்கு அமைந்துள்ளது? திருச்சியில் கல்லணை அமைந்துள்ளது. காவிரி கலக்கும் இடம். காவிரி கடைசியாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கூர்க் மாவட்டத்தின் தலைக்காவிரியில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டின் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடத்தில் தமிழ்நாட்டில் கலந்து இறுதியாக கடலில் கலக்கும் இடம் கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் போய் காவிரி ஆறு கலக்குது. அடுத்தது பாலாறும் கர்நாடக மாநிலத்தில் கோலார் மாவட்டத்தில் தலக்கவரா கிராமத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு தான் பாலாறு. இது இந்த 3 மாநிலங்கள்லையும் பாயக்கூடிய ஒரு ஆறு தான் பாலாறு. மொத்தமாக அது பாயக்கூடிய நீளம் 348 கிலோமீட்டர். தமிழகத்தில் அது பாயக்கூடிய நீளம் 222 கிலோமீட்டர். பாலாறுடைய துணை ஆறுகள் என்ன? பொன்னி, கவுண்டியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. பாலாறு எங்கு கலக்கும்? பாலாறு கடலில் கலக்கும் இடம் கூவத்தூருக்கு அருகே வங்கக்கடலில். அடுத்தது தென்பெண்ணை ஆறு அல்லது தென் பொருணை ஆறு. தமிழ்நாட்டுடைய முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது இந்த தென்பொருணை ஆறு. இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கிழக்கு கர்நாடகாவின் நந்திதுர்கா மலையில் உற்பத்தி ஆகக்கூடியது தான் தென்பெண்ணை ஆறு. இது பாயக்கூடிய நீளம் பாயக்கூடிய மொத்த நீளம் 247 கிலோமீட்டர். இதனுடைய கிளையாறுகள் கெடிலம், பெண்ணையாறு. துணையாறுகள் சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கங்கள் என்னென்னா 2: கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், சாத்தனூர் நீர்த்தேக்கம். இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுமாறும் இந்த பெண்ணையாறு தான். அடுத்தது வைகை மற்றும் தாமிரபரணி பார்ப்போம். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில்
வருச நாட்டு குன்றுகளில் உற்பத்தியாகக்கூடியது வைகை, வருச நாடு வைகை. பொதிகை மலை முகடுகளில் உற்பத்தியாகக்கூடியது தாமிரபரணி. தாமிரம்னா காப்பர், வருணினா சிற்றோடைகள் என்று பொருள். இந்த தாமிரபரணி ஆற்றின் தோற்றம் அகத்திய முனிவருடன் தொடர்புடையது. தாமிரபரணியுடைய துணையாறுகள் என்னென்னா சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி. இதெல்லாம் தாமிரபரணியுடைய துணையாறுகள். தாமிரபரணி எங்கே கலக்கும்னா வங்கக்கடலில். இப்போ தமிழகத்திலேயே உற்பத்தியாகி தமிழகத்திலே கலக்கக்கூடிய ஆறுகள்னால் தாமிரபரணியும் வைகையும். தென்னிந்தியாவின் வற்றாத ஒரே நதி தாமிரபரணி தான். வைகை உற்பத்தியாகக்கூடிய இடம் அரச நாட்டு குன்று. அதனுடைய மொத்த பாயக்கூடிய நீளம் 258 கிலோமீட்டர். அப்போ முழுமையாக தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஒரு ஆறு வைகை. கலக்கும் இடம் பாக் நீர் சந்தி, வங்கக்கடலில் உள்ள பாக் நீர் சந்தியில் கலக்கிறது. தாமிரபரணி உற்பத்தியாகக்கூடிய இடம் பொதிகை மலை முகடு.